கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே கர்த்தரே சொல்லுகிறார், பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இது எல்லா அசுத்த வல்லமைகளையும், எல்லா பிசாசின் தந்திரங்களையும், பிசாசின் பிடியில் அகப்பட்டு சங்கிலிகளில், துரைத்தனங்களில், அதிகாரங்களில், சிறைச்சாலைகளில் அகப்பட்டவர்கள் போன்று பாடாய்ப்படுகிற ஜனங்களை விடுவிக்கிற ஒரு அக்னியை, ஒரு சுவிசேஷ விடுதலையின் அக்னியை இந்த உலகத்திலே போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த அக்னி பற்றி எரியும் பொழுது எல்லா பிசாசின் வல்லமைகளும் சுட்டரிக்கப்படும். எல்லா மாந்திரீக கட்டுகள், மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், எல்லா வல்லமைகளும் சுட்டரிக்கப்படும் என்பதிலே மாற்றமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை அக்னியாகவும் ஆவியாகவும் இருக்கிறதல்லவா. எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுபடுவதற்காக அவருடைய அக்னியை, அவருடைய வார்த்தையாகிய அக்னியை, அவருடைய வல்லமையான அபிஷேகம், அக்னி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது பாருங்க, அந்த அக்னி உங்கள் மீது விழும் பொழுது, உங்களுக்கு எதிரானவைகளின் மீது விழும் பொழுது அங்கே ஒரு விடுதலை உண்டாகிறது. அந்த பரிசுத்த அக்னி, ஆவியானவர் எங்கேயோ, அந்த பரிசுத்த அக்னி எங்கேயோ அங்கே விடுதலை. சங்கிலிகள் தெரிக்கும், மந்திரவாதங்கள் பொசுங்கி போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படி அந்த அக்னியை உருவாக்குறது, எப்படி இந்த அக்னியை நாம் மெயின்டைன் பண்றது, எப்படி இந்த அக்னி என் இருதயத்திலே, என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் சபையிலே இந்த அக்னியை நான் அவிந்து போகாதபடி பாதுகாப்பது எப்படி? கர்த்தர் சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இடம் கொடுத்தா உள்ள வந்துருவான். எப்படியா இடம் கொடுக்காம இருக்கிறது? அக்னியை எழுப்புங்கள். அக்னியை போட வந்தாரே, அந்த அக்னியை பற்றி எரிய செய்யுங்கள். வார்த்தையாகிய அக்னியை உபயோகியுங்கள். பரிசுத்த ஆவியாகிய அக்னியை பெற்றுக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருக்கு முதலிடம் கொடுங்கள். எப்படியா செய்கிறது? இது எப்படி இதை மெயின்டைன் பண்றது? பாருங்க, லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை தியானித்து விட்டு இதற்கான ஒரு மகிமையான வல்லமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த கட்டுகளை உடைப்பவர் யார்? அல்லது இந்த சங்கிலிகளிலிருந்து எங்களை விடுவிப்பவர் யார்? நான் யாரிடம் செல்ல வேண்டும்? யார் எங்களுக்காக விடுதலை செய்வார்? யார் எங்கள் கழுத்தில் உள்ள கட்டுகளை, எங்கள் இடுப்பில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடுவார்கள் என்று அலைந்து தெரியாதிருங்கள். கர்த்தர் உங்களைத்தான், சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை என்ன செய்ய? அவிழ்த்து விடு. யாரோ அவிழ்ப்பாக அலைந்து தெரியாத, நீயே அவிழ்த்து விடு. நீயே அவிழ்த்து விடலாம். அக்னியை பெருகச் செய். அனல் கொண்டு எழும்பு தேவ பிள்ளையே, எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, லேவியராகம புஸ்தகத்தை பார்ப்போம். பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார், பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்னி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்னி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் அதற்காக காலைதோறும் அதன் மேல் கட்டைகளை எரியும்படிக்கு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சர்வாங்க சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். அடுத்த வசனத்திலே, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அது அவிந்து போயிட்டு பலிபீடத்தில் இருக்கிற அக்னி எரியாமல் எப்பொழுது அவிந்து போகிறதோ அப்பொழுதே சும்மா கண்ட பூச்சி, காடை, கௌதாரி எல்லாம் உள்ள வந்து படுத்துக்கிடும். அருமையானவர்களே, எல்லா இடம் தேடி அந்த சொகுசுக்குள்ள உள்ள வந்துரும். இந்த அக்னி எப்பொழுது அவிந்து போகாமல் எரிந்து கொண்டே இருக்கிறதோ அப்பொழுது அங்கே எந்த குட்டி சாத்தானுக்கும் இடமில்லை, எந்த தொந்தரவுக்கும் இடமில்லை, எந்த அசுத்த வல்லமைக்கும் இடமில்லை. அங்கே எந்த பிசாசின் தந்திரங்களுக்கும் அங்கே இடமில்லை. அங்கே கட்டப்பட்ட எல்லா சங்கிலிகளும் தெரித்துவிடும் தன்னாலே. அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் அதான் சொல்றார் தேவ பிள்ளைகள்கிட்ட, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்னி
எந்த பலிபீடத்துல? நம்முடைய சபை பலிபீடத்திலே இருக்கிற அக்கினி மாத்திரமல்ல, உங்களுடைய இருதய பலிபீடத்திலே இருக்கிற அக்கினி. ஐயா, என் சகோதரனே சகோதரியே, நீங்களே கர்த்தருடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்கள் இருதயம் அவர் வாசம் பண்ணுகிற, அவருக்கு பலி செலுத்துகிற ஒரு பலிபீடமாய் இருக்கிறது. அங்க அக்கினி எரியும் பொழுது எந்த வல்லமை உங்களுக்கு விரோதமா இங்கே நிற்க முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள், டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாத அவதிகள், நம்மை துன்பப்படுத்துகிற, கட்டி வைத்திருக்கிற, பல்வேறு பாடுகளை கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளும் பொல்லாத பிசாசு தான் அதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அக்கினி உங்களுக்குள்ளே அவியாமல் எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கே எந்த அசுத்த வல்லமைகளும் நெருங்க முடியாது. ஐயா, எந்த மந்திரவாதங்களும் பெல்லிசூனியங்களும் மாந்திரீகங்களும் அசுத்த வல்லமைகளும் அங்கே வர முடியாது. வந்தால் அது சுட்டரிக்கப்படும். இந்த அக்கினி சாதாரண அக்கினி அல்ல. இந்த உலகத்தில் எந்த அக்கினிக்கு இவ்வளவு வல்லமை கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த கந்தக அக்கினிகளுக்கும், எந்த லேசர் அக்கினிகளுக்கும் இந்த வல்லமை கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியாகிய அவருடைய வார்த்தையாகிய அக்கினி, அவருடைய பிரசன்னமாகிய அக்கினி உங்களுக்குள்ளே தகித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை. பிசாசுக்கும் மந்திரவாதத்துக்கும் மேல உங்களுக்கு தான் அதிகாரமே ஒழிய அது அவைகளுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அதான் எத்தனை பாருங்க, கவனமா இருங்க. ஆசாரியன் என்ன செய்யணுமா? நீங்க தான் உங்களுடைய பாருங்க, நம்முடைய சபைக்கு நம்முடைய போதகர்கள் ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். ஐயா, நம்முடைய சபைக்கு செல்கிறோம். சபைக்கு செல்வது மிகவும் 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 அவசியம். அங்கே ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய நீயே கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கும் பொழுது, உனக்குள்ளே பரிசுத்த ஆவியின் ஆலயம் வரும் பொழுது, அங்கே இருக்கிற அந்த ஆலயத்திற்கு நீதான் ஆசாரியன். சகோதரனே சகோதரியே, அப்ப நீ என்ன செய்யணும்? ஆசாரியன் காலை தோறும் அதன் மேல் கட்டைகளை போட்டு, எந்த கட்டைகளை சார் போடுறது? அவருடைய வார்த்தையே அவர் அக்கினிங்கிறாரு. அத மாதிரி ஒரு காரியமே கிடையாது. அவரை துதிக்கிறதை, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஏன்னா துதி எடுத்தால் அக்கினி எழும்பும், கர்த்தர் எழுந்தருளுவார். அங்க கட்டைகளை காலைதோறும் கட்டைகளை போட்டு, எப்ப போடணும்? காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அவருடைய வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில எப்படி மந்திரவாதம் வர முடியும்? எப்படி குறி சொல்லுதல் வர முடியும்? எப்படி பில்லிசூனியங்கள் வந்து கட்ட முடியும்? இப்பொழுதே அது நொறுங்கி போகட்டும். நீங்க சொன்னா நொறுங்கி போகும். மாற்றமே இல்லை. மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சகோதரனே சகோதரியே, அது வேறு எவரோ ஒருவருடைய ஒரு தீர்க்கதரிசியுடைய வாயில் மாத்திரம் அல்ல. இந்த புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட, கிறிஸ்துவை நமக்குள்ளே பெற்றுக்கொண்ட, மகிமையின் நம்பிக்கையாய் அவரையே ஏற்றுக்கொண்ட நமக்குள்ளே அந்த அதிகாரம் இருக்கிறது. கட்டைகளை எரியும்படி போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலிகளை வரிசையாக வைத்து, ஐயா, என் தேவரே, என் பெருமையெல்லாம் உடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறேன் சுவாமி. நான் இந்த கர்வத்தை இந்த அதிகாலை வேளையிலே உடைய சமூகத்திலே, ஐயா, நான் என்னை ஊற்றி விடுகிறேன். நான் என்று ஒண்ணுமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, ஒரு பெருமை இல்லை. நான் என்னை சமர்ப்பிக்கிறேன் சுவாமி என்று என்ன செய்யுங்க? சர்வாங்கமாய் அவர் சமூகத்திலே விழுந்து, ஐயா, உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாய் அவருக்கு முன்பாக அதிகாலையில் சென்று கர்த்தருடைய பலிபீடத்திலே வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, தகனியுங்கள். இனி என்ன கொழுப்பு வேண்டி இருக்குது? இனி என்ன பெருமை வேண்டி இருக்குது? ஐயா, அவர் எனக்காக சிலுவையிலே பாருங்க, அத்தனை அற்புதமான தெய்வம் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியாக அவர் தரித்திரரானார். நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றும்படியாக பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். தகனியுங்கள் உங்கள் கொழுப்பை போட்டு. அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், இன்னும் பலிபீடத்தில் மேல் இருக்கிற அக்கினி. என் அருமையான சகோதரனே சகோதரியே, ஐயா, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் பிசாசு தொந்தரவு, அவர்கள் வைத்து விட்டார்கள், இவர்கள் வைத்து விட்டார்கள், அந்த பிரச்சனை வந்து விட்டது, டாக்டர்களால் இதை கண்டுபிடிக்க முடியல, என்ன செய்யறது தெரியல. அக்கினியை கொளுத்தம்மா, அக்கினியை கொளுத்துங்கள். அவிழ்ந்து போகாதபடி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிழ்ந்து போகலாகாது. கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இருக்கும் பொழுதுதான் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை.
ஐயா சொல்லுங்க, எனக்கு விரோதமாய், எனக்கு என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அக்கினியை போடுறீங்க, கட்டைகளை அடுக்குறீங்க. ஐயா இதை சொல்லும் பொழுது இதை நம்புறீங்க. உங்க சரீரத்தில் அதிகாலையில் நீங்கள் தேவ சமூகத்திலே ஐயா அந்த உலகம் தூக்கி கொண்டிருக்கும் பொழுது, எல்லோரும் அயர்ந்த நித்திரையில் அந்த 3ஆம் 4ஆம் சாபங்களிலே அற்புதமாய் சுகமாய் தூக்கி கொண்டிருக்கும் பொழுது, என் சகோதரியே, உன் ராஜாதி ராஜாவை, உன்னை விடுவிக்கிறவரை, உன்னை எல்லா கட்டுகள் வேதனைகள் கஷ்டங்களில் இருந்து விடுவிக்கிறவரை சந்திப்பதற்காக உன் சரீரத்தை, உன் தூக்கத்தை, உன் சுகத்தை வெறுத்து உன் சரீரத்தையே உன்னையே ஜீவபலியாக அவர் முன்பாக அடுக்கினாயே, அவர் அதை பார்ப்பார், அந்த பலியை நுகர்ந்து மகிழ்வார். காயினின் பலியை வெறுத்து விட்டேன் ஆண்டவர், ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டார் பார். அந்த கர்த்தர் உன்னுடைய பலியை, ஐயா அந்த அதிகாலை நீ செய்கிற பலியை அவர் ஏற்றுக்கொண்டு உனக்காக யுத்தம் செய்வார். அப்பொழுதுதான் பாருங்க, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சாத்தான் வானத்தில் இருந்து மின்னலை போல விழுந்தாலும் அதை எல்லாவற்றையும் ஓவர்கம் பண்ணுகிற, நிர்மூலமாக்குகிற, அழித்து நிக்கிரகம் பண்ணுகிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீ சொன்னாரே. அந்த அக்கினியை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், அந்த வல்லமையை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். என் நாமத்தினாலே நீங்கள் என்ன செய்வீங்க? பிசாசுகளை துரத்துவீர்கள். எந்த பிசாசா இருந்தா என்ன? அருமையான தேவ பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு அந்த சாத்தான் திரும்ப வரட்டுறான், இவன் வரட்டுறான், அவன் வச்சிட்டான், இவன் வச்சிட்டான், வச்சுக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் வைக்கிறாங்க பிரதர், மறுபடியும் வந்துட்டே இருக்கு பிரதர். அவங்க ஜெபம் பண்ணாங்க, மறுபடியும் வருது பிரதர். வரத்தான் செய்யும். அக்கினி இல்லைன்னா கண்ட காட கௌதாரி எல்லாம் அக்கினி இல்லாத அடுப்புக்குள்ள அருமையா பூனை கூட வந்து படுத்துக்கிடும், எல்லா புழு பூச்சி வந்து படுத்துக்கிடும். சகோதரியே சகோதரனே, நன்றாக ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். பாருங்க, உங்கள் பலிபீடத்தின் மீது எப்பொழுதும் உங்கள் அக்கினி செய்யணும், அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஐயா கட்டைகளை வீசுங்கள், கட்டைகளை வீசுங்கள். சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனியுங்கள். எல்லாம் எரிஞ்சு சுக்குநூறா போகட்டும், சுக்குநூறா போகட்டும். புத்தி உள்ள ஸ்திரீகளை போன்று தீவட்டியை மாத்திரமல்ல, எண்ணெயோடு வாருங்கள். பரிசுத்த ஆவியின் கிருபையோடு அபிஷேகத்தோடு வாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே வரும் பொழுது ஐயா அந்த புத்தி இல்லாத அன்பு சகோதரிகளைப் போல யாரேனும் தீவட்டியை வைத்து எண்ணெய் இல்லாதபடி வராதபடி எண்ணெயோடு வாருங்கள், தீவட்டியோடு வாருங்கள். மணவாளன் உங்களுக்காக அதிகாலையிலே உங்களை சந்திப்பதற்காக காத்திருக்கிறார். மறந்து விடாதீர்கள். எல்லா கட்டுகள், எல்லா வியாதிகள், எல்லா கஷ்டங்களில் இருந்து விடுவிப்பார், உங்களை நிச்சயமாக விடுவிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள். ஏசாயா 62:1 படி நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல. ஐயா உங்க ரட்சிப்பு சாதாரணப்பட்டதல்ல. நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வெளிப்படும் மட்டும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அமராமலும் இருப்பேன். என் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு எப்படி இருக்கணுமா? எரிகிற தீவட்டியை போல. ஐயா என்னையா இது தீவட்டி? இந்த உலகத்தில் இத மாதிரி தீயும் கிடையாது, தீவட்டியும் கிடையாது. எல்லா அதிகாரங்களையும், அந்தகார சக்திகளையும், வல்லமைகளையும் சுட்டரிக்கிற ஒரு தீவட்டி இது உங்க ரட்சிப்பு. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியே முழங்கால் படியிடுங்கள். தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். இன்றோடு அருமையான சகோதரியே, இந்த ஜெபத்திலே, இந்த ஜெப வேளையிலே என்னோடு தரித்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு தரித்திருக்கிற நமக்கு விரோதமான எந்த மந்திரவாதமும், பில்லி சூனியமும், மாந்திரீகமும், எல்லா அசுத்த வல்லமைகளும் இன்றோடு சுட்டரிக்கப்பட போகிறது. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். என்னோடு கூட ஜெபியுங்கள். ஐயா இந்த வார்த்தைகளை எல்லாம் கன்ஃபஸ் பண்ணுங்க, மறுபடியும் போடுங்க, மறுபடியும் இந்த வீடியோவை ஆன் பண்ணுங்க, மறுபடியும் ப்ளே பண்ணுங்க, ஜெபியுங்கள். தீரட்டும். அக்கினியை பிடிங்க, பிடிங்க, பிடிங்க. இரும்பு ராடு, இரும்பு கதவுகள், இரும்பு சங்கிலிகள், இரும்பு பூட்டுகள்லாம் எரியும் வரை மறுபடியும் ஜெபியுங்கள். பிறகு என்னையா செய்கிறது? ஜெபியுங்கள். ஐயா போன மாதிரி இல்லையே, கொஞ்சம் இருக்குது, வேற என்ன செய்யலாம்? ஐயா ஜெபி. அன்பு சகோதரியே, வேற மார்க்கமே இல்லை. ஜெபம் கர்த்தரோடு உன்னை இணைக்கிறது, கர்த்தரோடு உன்னை கைகோக்க செய்கிறது, கர்த்தருடைய கரத்தை அசைக்கிறது. ஐயா அதிகாலையில் வல்லமையாய் முழு இருதயத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருடைய இருதயத்தை இழகச் செய்கிறது. கர்த்தர் இறங்குவார் உனக்காக. கர்த்தருடைய வல்லமை இறங்கும். வானத்திலிருந்து தூதன் இறங்குவான். உனக்காக அனுப்பப்பட வேண்டியவர்கள் அனுப்பப்படுவார்கள். எல்லா அந்தகார வல்லமைகளும் சுட்டரிக்கப்படும்.
அருமையான தேவ பிள்ளைகளை கண்களை மூடிக்கொண்டுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீர் எத்தனை மகிமையுள்ள தேவன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கட்டளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எத்தனையோ சொல்ல முடியாத அவமானங்கள், சொல்ல முடியாத பாடுகள், யாரும் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், பலகீனங்கள் ஐயா, என்ன காரணம் என்றே தெரியாமல் தள்ளி போகிற நல்ல காரியங்கள் ஐயா, தடைபட்டு இருக்கிற குழந்தை பேறுகள், திருமணங்கள், தடைபட்டு இருக்கிற பிசினஸ்கள் ஐயா, நல்ல காரியங்கள் கை கூடி வருவது போல் இருந்து கைகூடாமலே பல வருடமாய் காத்திருக்கிற மகா கேடான சூழ்நிலைகள் எல்லாவற்றிற்கும் பின்பாக ஓ லார்ட், ஏதோ காரணம் இருக்கிறது, ஏதோ விஷயங்கள் இருக்கிறது, ஏதோ ஒரு சத்துரு இருக்கிறான் என்பதை நாங்கள் இன்று அறிந்து கொண்டோம். திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவனிடம் இருந்து 7 மடங்கு வசூலிக்கப்படும் என்று நீங்க சொன்னது போல ஐயா, இந்த பிள்ளைகளை திருடிய இவர்கள் சமாதானத்தை, இவருடைய வாழ்க்கையை, இவருடைய குடும்பத்தை, இவருடைய பைனான்ஸை, தொழிலை திருடிய திருடனிடம் இருந்து 7 மடங்காய் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் பதிலீடு செய்யப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, அந்த பிள்ளைகளுடைய இருதய பலிபீடத்திலே, ஐயா இவருடைய திருச்சபைகளின் இருதய பலிபீடத்திலே, இவருடைய குடும்ப பலிபீடங்களிலே இந்த அக்கினி, இந்த பரிசுத்த அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும்படியான ஒரு வல்லமையான அபிஷேகத்தை ஐயா, ஒரு ஜெப ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை, ஒரு மன்றாட்டின் ஆவியை என் சகோதரிகளின் மீது ஊற்றுவீராக, என் சகோதரர்கள் மீது போடுவீராக. இப்பொழுதே அந்த பலிபீடத்தின் அக்கினி பற்றி எரியட்டும். அதிகாலை வேளை ஐயா, எல்லாம் எறும்பி சாம்பலாகி இன்று ஒரு புதிய தொடக்கம். பிள்ளைகள் எதற்காக கடந்து செல்கிறார்களோ, அவருடைய பிள்ளைகளுக்காக, தொழிலுக்காக, கையின் பிரயாசங்களுக்காக, புதிய முயற்சி, வழக்குகளுக்காக எத்தனை காரியமாய் கடந்து செல்கிறார்களோ அவைகளிலே ஒரு நல்ல திறந்த வாசல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சங்கிலிகளையும் ஐயா, கர்த்தருக்கு காத்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் ஐயா, இவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல உயர எழும்பி பறக்க முடியாமல் இவர்களையும், இவர்கள் பிள்ளைகளையும், குடும்பத்தையும் தடுக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இந்த பரிசுத்த அக்கினியினாலே சுட்டரிக்கிறோம். இப்பொழுதே அவைகள் அழிந்து நிர்மூலமாய் போவதாக. ஐயா, என் சகோதரிகள் எல்லாம் எண்ணெயோடு கூட எரிகிற தீவெட்டியோடு புறப்பட்டு அதிகாலையிலே பரிசுத்த ஆவியின் மகிமையோடு, கிருபையோடு, அபிஷேகத்தோடு, பிரசன்னத்தோடு உம்மை சந்திக்க வந்திருக்கிறார்கள் சுவாமி. ஒரு புதிய அபிஷேகம் இவர்களை நிரப்பட்டும் ராஜா. ஓ லார்ட், இந்த மந்திரவாதங்கள், பில்லி சூரியங்கள், சகலவிதமான பாடுகள், உபத்திரவங்களுக்கு விரோதமாய் என் பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் புது எண்ணெயின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. புது எண்ணெயின் அபிஷேகம் இவர்களுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தட்டும். எல்லா விரோதங்களுக்கு விரோதமாக, எல்லா வழக்குகளுக்கு விரோதமாக, எல்லா எதிர்ப்புகளுக்கும், சூதுகளுக்கும், சதிகளுக்கும் விரோதமாக இவர்களுடைய கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தப்படுவதாக. கர்த்தராகிய தேவன் தாமே எழுந்தருளுவீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, தாவீது சொன்னது போல நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது நாவினால் விண்ணப்பம் செய்தேன். லார்ட், இப்பொழுதே அக்கினி மூழ்கிறதற்காக நன்றி. இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய இருதயங்களிலும் இப்பொழுதே ஒரு பரிசுத்த அக்கினி மூழ்வதற்காக நன்றி. சங்கீதம் 39:3 சொல்லப்பட்டது போல என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. இவருடைய பலிபீடங்கள் அனல் கொள்ளட்டும், இப்பொழுதே அனல் கொள்ளட்டும். ஒரு பரிசுத்த அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கட்டும். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது என்று தாவீது சொல்றாரு. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். எப்பொழுதுயா? அக்கினி மூண்ட பொழுது. ஐயா, என் இருதயத்திற்குள்ளே அனல் கொண்டதே, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். கர்த்தாவே, அப்பொழுது என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு நீர் செவி கொடுக்கிறீர். என் கண்ணீருக்கு நீர் மௌனமாய் இராமல் எனக்கு பதில் செய்கிறீர். நன்றி ஆண்டவரே. அப்படியே இந்த ஜப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தகப்பனே, உம்முடைய கிருபை இறங்குவதற்காக நன்றி. இரக்கம் இவர்களை சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி அப்பா. எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்திலே இந்த பிள்ளைகள் வந்தார்களோ ஐயா, எந்த பிரச்சனைகளுக்காக வந்தார்களோ, எந்தெந்த காரியங்கள் இவர்களை துரத்தினதோ, எந்தெந்த காரியங்கள் இவர்களுக்கு கஷ்டங்களை, வேதனைகளை, துன்பங்களை கொடுத்ததோ எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் சுட்டரிக்கப்படும்படியாய் இன்றே ஒரு விடுதலை, இன்றே சங்கிலிகள் தெரிக்கட்டும், அதிகாரங்களும் துரைத்தனங்களும் நிர்மூலமாகட்டும். இவர்களுக்கு விரோதமான அரண்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இடிந்து போகட்டும், விழட்டும்.
தரையோடு தரையாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, இவர்களுடைய எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் கேட்டு எங்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஐயா, எங்களுடைய கண்ணீருக்கு நீர் மௌனமாயிராமல் நீர் செவி கொடுத்து பதில் கொடுக்கிறதற்காக நன்றி. இவர்களும் இவருடைய பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும். இனி துன்பம் இல்லை, இனி அநீதி இல்லை, இனி அழுகை இல்லை. அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடுவதும் இல்லை. கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். கர்த்தாவே, நீர் எங்களோடே இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை விட்டு நீங்காது ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்காத நேசர் கூடவே இருந்து பாதுகாப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆளுகை செய்யும்படியாய், வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர்களை பலப்படுத்தும்படியாய் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, மறுபடியும் ஜெபியுங்கள். அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எரிக்கப்படும் வரைக்கும், பெரிய ராடா இருந்தாலும் சரி, ராடு போல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வெங்கல கதவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இருப்பு தாட்பால்கள், எவ்வளவு பெரிய கம்பியில செய்யப்பட்ட சங்கிலியா இருந்தாலும் சரி, எல்லாம் எரிந்து சுக்குநூறாகும் வரைக்கும் இந்த லேசர் அக்னியை, இந்த பவர்ஃபுல் அக்னியை, இந்த பிரேயரை மறுபடி பிரயோகிங்கள். எல்லாம் நொறுங்கி சாம்பலாய் போகும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். சாட்சிகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, மறக்காம எழுதுங்க. உங்களுடைய சாட்சிகள் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அதோடு நீங்கள் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார்.